இந்த கன்னி தெய்வங்கள் வணங்கும் போது சில பேர்கள் வந்து ஆற்றுல வச்சு இளநார் பெட்டியில் வச்சு வணங்கி வழிபடுவாங்க. அதுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மரச்செப்பு அது இப்போ குழந்தைகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்து இறந்தவங்களுக்கு அதற்குரிய பொருள்கள், துணிமணி, பெண்ணாக இருந்தால் பாவாடை, ஜாக்கெட்டு, அதே போல் காதோல கருகுமணி, மஞ்சக்கிழங்கு, கிளுகிழப்பை, விசிறி, பொட்டு, கண்ணாடி, பவுட்ரு, சீப்பு, இந்த மாதிரி பொருள்கள். இப்போ குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அது மாதிரியே வச்சு சீப்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சி அந்த பெட்டிக்குள்ளரை வச்சு கும்பிடுவாங்க. அது துணியை வச்சுக்குவாங்க. அதே போல் மஞ்சக்கிழங்கெல்லாம் வச்சுக்குவாங்க. பூ வைப்பாங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னா வீட்டில் பெரும்பாலும் இந்த சாமிகள்லாம் வீட்டில் மூத்தவங்க, வயசானவங்க தான் இதை எடுத்து செய்கிறாங்க, செஞ்சு கும்பிட்றாங்க. கும்பிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பிடிச்ச பச்சனங்கள்லாம் வச்சு கும்பிடுவாங்க. கும்பிட்டு முடித்தோடனே ஒரு நல்ல துணியில் கட்டி வீட்டினுள்ள கன்னி மூலை தென்மேற்கு திசையில் அதில் உயரமாக கட்டி அங்கே ஒரு லாப்டு பலகையோ ஸ்டாண்டோ வச்சு அந்த பட்டியை வச்சுருவாங்க. அது தீபாவளி காட்டும் போது அங்கே காட்டுவாங்க. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதே நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் சித்திரை மாத பௌர்ணமி, பங்குனி மாத பௌர்ணமி, இந்த 2 மாதம் கும்பிடுவாங்க. ஆடி தபசு, மாசி பச்சை, இப்படியெல்லாம் கூட கும்பிட்றாங்க.